Hi guys, இந்த வீடியோவில் மோஸ்ட் யூஸ்ஃபுல் பேக் டு ஸ்கூல் சப்ளைஸ் DIYs தான் பார்க்க போகிறோம். ஒன்று இல்லை ரெண்டு இல்லை டோட்டலாக 10 ஐடியாஸோடு நான் வந்திருக்கேன். பென்சில் டாப்பர், எரேசர் அண்ட் ஷார்ப்னர் கவர், ஸ்டிக்கி நோட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் புக் லேபிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதில் வந்து ரோஸ் வந்து வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி ரோஸ் வந்து ரெட் கலர் பென் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லீஃப் அண்ட் ஸ்டெம்ஸுமே வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கலர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் பெனில் தான் வரையணும்லாம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக கூட கலர் பென்சில்ஸ், கலர் ஸ்கெட்சஸ், க்ரையான்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு பார்டர் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் அந்த பார்டருக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் வந்து பிளாக் கலர் பெனில் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நேம் எழுதிட்டு அதுக்கு லைன்ஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. கிளாஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கூல் நேம்லாம் எழுதணுன்னா அதையுமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லோ கலர் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டார்ஸ் அண்ட் டாட் எல்லாமே வந்து நான் வச்சுருக்கேன். இந்த கிராஃப்ட் ஐட்டம் கூட நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது, எப்படி உருண்டு வருது பாருங்கள். அதை தூக்கி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் பென்சில் யூஸ் பண்ணி நம்ம நேம் கிளாஸ் சப்ஜெக்ட் எழுதிருக்கலாம். அதில் வந்து நம்ம கலர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து லேபிள் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இது வந்து ரோஸ் தீம், ஃப்ளவர் தீமில் நான் பண்ணியிருக்கேன். இப்போ லேபிள் நம்பர் 2க்கு போகலாம். சேம் அதே மாதிரி பேப்பர் கட் பண்ணிவிட்டு அதுலேயுமே வந்து அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து க்யூட்டான மஷ்ரூம் வரைய போகிறோம். பட் ஆனால் இந்த மஷ்ரூமில் நான் ஒரு காமெடி பண்ணிட்டேன். அதோட கண்ணு வரையும் போது அது ஏதோ பேய் கண்ணு மாதிரி ஆகிடுச்சு. அதை வந்து கண்டுக்காதீங்க. நீங்கள் வந்து க்யூட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த மஷ்ரூம் சுற்றி குட்டி குட்டியாக ரெட் கலர் பெனில் ஆர்ட் ட்ரா பண்ணிவிட்டு நேம் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பார்டர் நம்ம வந்து டாட்டாக இதில் வந்து நான் போட்டிருக்கேன். அப்புறம் சேம் கலர் பென்சில் யூஸ் பண்ணி இந்த கலர் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஐடியாவும் ரெடி ஆகிடுச்சு. இது லேபிள் நம்பர் 2. இப்போ லேபிள் நம்பர் 3 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு நான் வந்து ஸ்டிக்கர்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்க ஹோம்மேட் ஸ்டிக்கர்ஸ் எடுத்து அதில் ஒரு ஸ்டிக்கரை சூஸ் பண்ணிவிட்டு பார்டர் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கரை வந்து கீழே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ ஆஸ் யூஷுவல் நேம், சப்ஜெக்ட், கிளாஸ்லாம் எழுதிட்டு லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் நேம் மேலே வந்து இந்த மாதிரி கலர் பண்ணிட்டீங்கன்னா தேர்ட் ஐடியாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த 3 ஐடியாஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு டைம் டேபிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படக்கூடியது டைம் டேபிள் தான். ஓகேவா? அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு உள்ளே நம்மளுக்கு தேவையான கண்டென்ட் வந்து எழுதிக்க போகிறோம். எவ்வளோ ஹவர்ஸ் உங்களுக்கு இருக்குன்றதை அதை வந்து 1 2 3 மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு இருக்குன்ட்டு எழுதிக்கோங்க. மேலே சும்மா டைட்டில் மாதிரி டைம் டேபிள் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு குட்டி ஆர்ட் டிசைன் மட்டும் சைடில் கொடுத்துருக்கேன். அப்புறமா இப்போ இந்த பேப்பரை இந்த மாதிரி ஒரு கர்வ் டிசைன் மாதிரி பார்டரில் ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கலர் பேப்பரில் இந்த டைம் டேபிளை வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம் சென்டராக. அது சென்டராக ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா சைடில் ஃபுல்லாகவே ரொம்ப காலி ஸ்பேஸ் இருக்கும்ல, அந்த இடத்துல நான் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். இதெல்லாமே ஹோம்மேடாக எப்படி பண்ணியிருக்கேன்றது ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து நிறையவே வந்து நான் ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் ஒட்ட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கூட ட்ராயிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் சைடில் இந்த மாதிரி, இல்லை வேறு எதாவது டெக்கரேஷன்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டைம் டேபிள் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டிக்கி நோட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரிஜினல் ஸ்டிக்கி நோட் கடையில் விற்கிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேப்பர் கொஞ்சம் திக்காக இருக்க பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 8 சென்டிமீட்டர் இன்ட்டு 20 சென்டிமீட்டரில் வந்து மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் பேப்பர் வந்து ஒன்று இருந்தால் போதும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் பேப்பர் எடுத்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்கும் நமக்கு பார்க்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் திக்கான பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் A4 ஷீட் கம்மியாக இருக்கக்கூடிய GSM பேப்பரே வந்து எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, வீடியோவில் காமிக்கிற மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். நான் வந்து 5 into 5 மெஷர்மெண்ட்டில் வந்து இதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்படில உங்களோட ஸ்டிக்கி நோட் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும், இல்லை சின்னதாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி பேப்பராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த பேப்பரும் வந்து ஜாயிண்ட்டாக இருக்கக்கூடாது. நம்ம அந்த ஃபோல்ட் பண்ண அந்த அச்சு தெரியும், அதை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுக்கும்பொழுது அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் எல்லா பேப்பர்லேயும். இதே மாதிரி இந்த மாதிரி குட்டியாகவும் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் A4 ஷீட் ஒயிட் கலரில் கொஞ்சம் பெருசாகவும் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 5 into 5 பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 5 into 2.3 பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 7 into 6 பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 3 வெரைட்டிஸ் மெஷர்மெண்ட்டில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம துணிக்காய்
வைக்கிற கிளிப் இருக்குல்ல, அந்த கிளிப்பை இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ளூ வந்து அப்ளை பண்ண போகிறோம். நிறைய க்ளூ அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் மீடியம் க்ளூ அப்ளை பண்ணி கையாலேயே ஸ்மச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அகெயின் இன்னொரு கிளிப்பை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சன்லைட்டில் ஒரு 5 to 10 minutes நல்லா காய வைக்க போகிறோம். அது டிஸ்டர்பே நம்ம பண்ணக்கூடாது. இதே மாதிரி தான் நான் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா மெஷர்மெண்ட் பேப்பருக்குமே வந்து க்ளூ போட்டு அப்ளை பண்ணி சன்லைட்டில் நான் காய வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு 5 to 10 minutes போதும். இல்லை நீங்கள் சன்லைட்டில் காய வைக்கல, ஃபேன்லேயே காய வைக்க போகிறீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டிக்கி நோட் நம்ம கடையில் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நீங்களே வீட்டில் நல்லா செஞ்சுக்கலாம். காசை செலவு பண்ணி வாங்கணுன்ட்டு அவசியமே கிடையாது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்க எல்லோ கலர் பேப்பர் மேலே இந்த 3 ஸ்டிக்கி நோட்ஸுமே வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். இதை வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டிக்கி நோட்ஸை வந்து தனித்தனியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மொத்தமாக ஒரே பேப்பர்லேயே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபைலில் புக்கிலலாம் நீங்கள் வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஸ்டிக்கி நோட்டு நான் அதில் வந்து நேம் எழுதியிருக்கேன். இப்போ நான் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஒரு பேப்பரை கிழிங்க. அது பார்த்திங்கன்னா கடையில் நம்ம எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி இருக்கும். காசே வேஸ்ட் பண்ணாமல் ஒரு கலர் பேப்பர் மட்டும் இருந்து க்ளூ இருந்தாலே போதும். நம்ம இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஐடியா பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாங் சைஸ் ஸ்கேல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கேல் பண்ணுறதுக்கு எனக்கு ஐடியாவே இல்லை. திடீர்னு நான் வந்து டைம் டேபிள் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் என்கிட்ட நோட்டீஸ் பண்ண லாங் சைஸ் ஸ்கேலே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன சைஸ் ஸ்கேலை வச்சு என்னால் பெருசாகவும் ட்ரா பண்ண முடியல, லைன் போட முடியல. சரி நம்ம ஏன் லாங் சைஸ் ஸ்கேலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாங் சைஸ் ஸ்கேலு பண்ணிட்டேன். ஸோ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 மெஷர்மெண்ட்ஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்மால் சைஸ் ஸ்கேல் எந்த சைஸில் இருக்கோ சேம் சைஸ்லேயே மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் இருக்க 2 பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க மேலே. அந்த பேப்பர் இன்னுமே கொஞ்சம் திக்காகும் நமக்கு. அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ உங்களோட ஸ்மால் சைஸ் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி மார்க் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட ஸ்மால் சைஸ் ஸ்கேல் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள்லேயோ பிரிண்ட்ரெஸ்ட்லேயும் ஸ்கேல் போட்டிங்கன்னா அது வரும். அந்த மெஷர்மெண்ட்டை கூட நீங்கள் அப்படியே கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் குட்டி குட்டியாக டெக்கரேஷன்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். சைடில் ஒரு ஆர்ட் போட்டுட்டு எல்லோ கலரில் டாட்டாக வச்சுருக்கேன். இப்போது இந்த 2 பார்ட்டுமே வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த பார்ட்டில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 1 2 3லேருந்து 15 வரைக்கும் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு பார்ட் இருக்குல்ல அதிலிருந்து 16லேருந்து 30 வரைக்கும், அதாவது கண்டினியூஸ் நம்பர் வந்து எழுதணும். ஓகேவா? இப்போ அது 2த்தையும் செலோ டேப் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இது இன்னுமே நல்லா வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணுன்றதுக்காக மறுபடியும் செலோ டேப் வந்து மேலே வந்து போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்கூலுக்குலாம் எடுத்துகிட்டு போகும்போது தண்ணிலாம் பட்டுடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். பிகாஸ் இது வந்து பேப்பர். அதனால் நல்லா செல்லோ டேப் வச்சு நீங்கள் செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இடத்துல தான் நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். நம்பரை வந்து தப்பாக எழுதிட்டேன். நான் ஆர்ட் போட்டிருக்கேன்ல அந்த இடத்துல நீங்கள் நம்பர் எழுதியிருக்கணும். இந்த இடத்துல நம்பர் எழுதிங்கன்னா இந்த மாதிரி தலைக்கீழே வச்சு தான் கோடு போடுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஐடியா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிராஃப்ட்டு டு டூ லிஸ்ட் நோட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே டு டூ லிஸ்ட் நோட் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம அதில் எல்லாத்தையுமே நம்ம எழுதி வைக்கும் பொழுது நமக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி அது யூஸ் ஆகும். என்னென்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எந்த டைம்லேருந்து எதை பண்ண போகிறோம், எது நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி டாஸ்க்கு, எதை கம்ப்ளீட் பண்ண போகிறோன்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம இதில் எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட டாஸ்க்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். A4 ஷீட் பேப்பர் எடுத்துக்கோங்க. நிறைய பேப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையுமே லைனாக அடுக்கி இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணிக்க போகிறோம். இப்போது ஃப்ரண்ட்டில் உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அதை வந்து கலர் பண்ணிக்கோங்க. இல்லை பெயிண்ட் பண்ணுங்கள், இல்லை ட்ராயிங் பண்ணுங்கள். அது உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி அங்கங்கே இந்த மாதிரி கலர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணி சென்டரில் ஃப்ளவர்ஸுமே வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த நோட் புக் பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் டு டூ லிஸ்ட்டுக்கு மட்டும்தான். இப்போ உங்களுக்கு என்ன ஒர்க்லாம் இருக்குன்றத நைட்டு தூங்க போகும்போது என்ன வேணுமோ நீங்கள் நெக்ஸ்ட் டே என்னெல்லாம் பண்ண போகிறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மார்னிங் எழுது என்ன நம்ம நோட் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டேவை வந்து கொண்டு போங்க. அப்போ உங்களோட டே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸும் இருக்காது, எந்த ஒரு டிலேவும் இருக்காது உங்களோட ஒர்க்ஸில். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆக போது உங்கள் ஸ்கூல்ஸில் என்ன ஹோம் ஒர்க்ஸ்லாம் கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையும் இதில் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஹோம் ஒர்க்கு எந்தெந்த டைமில் எந்தெந்த டியூ டேட்டில் உங்களுக்கு அதை சப்மிட் பண்ணணுன்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட கம்ப்ளீஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட டு டூ லிஸ்ட் நோட்ஸை பிளான் பண்ணி மேக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு எரேசர் அண்ட் ஷார்ப்னரோட கவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே எரேசர் அண்ட் ஷார்ப்னரில் இந்த மாதிரி பிராண்டு கொடுத்துருக்கக்கூடிய கவர்ஸ் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ பட் ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் க்யூட்டாக க்ரியேட்டிவாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க கவரை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கையை வச்சு லைட்டாக எடுத்தாலே வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் எனக்கு வந்து எல்லோ கலர் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு வந்து வைப்ரண்ட்டாக இருந்தால் பிடிக்கும், அதனால். நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க அந்த எரேசர் ஷார்ப்னருடைய கவரை யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் வந்து பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். நான் இன்றைக்கி வந்து செரி அண்ட் ஒரு ஃப்ளவர் இருக்க மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் நல்லாவே காமிக்கலாம். நீங்கள் இல்லை ஃப்ளவர் ட்ரா பண்ணுறீங்களா இருந்தாலும் பண்ணலாம், அப்படி இல்லைனா ரியலிஸ்டிக் ட்ராயிங் கூட பண்ணலாம், இல்லை 3D ட்ராயிங் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம்ல, அந்த 3D ட்ராயிங்கை கூட இதில் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் நேம் மட்டும் எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் தொலைச்சி போகக்கூடாது உங்கள் திங்ஸ் அப்படின்னா உங்கள் நேம் கூட எழுதி அதில் வச்சுக்கலாம். அப்படியும் இல்லைனா அதில் ஜஸ்ட்டு எரேசர் அண்ட் ஷார்ப்னர் அப்படின்ற அந்த ஃபாண்ட்டில் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் காமி நீங்கள் எழுதுனீங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த 2 பேப்பருக்குமே நல்லாவே டிசைன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதில் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு எரேசர் எடுத்துக்கிட்டு அந்த கார்னர்ஸை வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் நல்ல ஒரு அச்சு வந்து விழுந்திருக்கும். அந்த அச்சை நல்லா டைட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த பேப்பர் வந்து ஃபோல்ட் ஆகும், ஓகேவா? அதுக்கப்புறம் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பேப்பர் வந்து நார்மல் A4 ஷீட்டையும் தாண்டி கொஞ்சம் அதிகமான GSM இருக்க பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும். சேம் மெத்தட் யூஸ் பண்ணி ஷார்ப்னருக்கும் நான் அந்த மாதிரி க்ளூ போட்டு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஷார்ப்னர் அண்ட் எரேசர் கவர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களோட ஸ்டேஷ்னரிஸ்க்கெலாம் நீங்கள் அழகு பற்றி எடுத்துகிட்டு போகும்போது ஸ்கூலில் எல்லாருமே உங்களையே தான் கேட்டுட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குஷி ஆகிடும் உங்களுக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஃபன் அண்ட் ஆக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட கிராஃப்ட்டை வந்து நீங்களே தயாரிக்கலாம், ஓகேவா? அதுதான் நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போகாமல் உங்களோட கைவண்ணத்தை கொஞ்சம் அதில் காமிங்க, ஓகே? நெக்ஸ்ட்டு அகாடமி நேம் போர்டு. அதாவது இது வந்து நம்ம இந்தியாவில் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் மோஸ்ட்டாக இந்தியாவில் பார்த்தது கிடையாது. நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்ராட்ஸில் தான் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி அவங்க மேக் பண்ணுறது. ஒய் நாட் நம்மளும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வருஷம் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இதோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம ஒரு நியூ அகாடமி இயர் வந்து நம்ம போக போகிறோம்ல, ஸோ அதுக்கான தேவையான சில விஷயம்லாம் நம்ம எழுத போகிறோம். உங்களோட ஏஜ் என்ன, உங்கள் பேர் என்ன ஸ்டாண்டர்ட் நீங்கள் போக போகிறீங்க, உங்களோட கிளாஸ் டீச்சரோட நேமு, நீங்கள் ஃப்யூச்சரில் என்னவா ஆக போகிறீங்க, இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ரீசன்ட் ஃபேவரட்ஸ்லாம் என்ன, உங்களோட சிக்னேச்சர், இது எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து நோட் பண்ண போகிறோம், ஓகேவா? இதுதான் இதோட சிம்பிளான கான்செப்ட். ஜஸ்ட் ஒரு நியூ இயர் போகிறதுக்காக ஒரு ஸ்டார்டிங் மாதிரி நம்ம இதை மேக் பண்ண போகிறோம், ஓகேவா? இது மேக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டுக்கோங்க, ஓகேவா? நேம் போட்டுக்கோங்க, ஸ்டாண்டர்ட், என்ன இயர் எல்லாமே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை டெக்கரேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம், ஓகேவா? நான் கலர் பென்சில் மார்க்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் கலர் பண்ணி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த கிராஃப்ட் ஐடியா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பென்சில் டாப்பர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஐடியா வந்து நான் காமிச்சிருக்கேன். ஒன்று வந்து கிளிட்டர் ஷீட் யூஸ் பண்ணி, இன்னொன்று வந்து கிளே யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு கிளிட்டர் ஷீட் மெத்தட் பார்க்கலாம். எல்லோ கலர் கிளிட்டர் ஷீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. 2 வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம், ஓகேவா? நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்மைலி தான் பண்ண போகிறோம். இந்த 2 சர்க்கிளுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது 2த்துலையுமே நான் என்ன பண்ண போகிறோன்னா எமோஜி டிசைன் வந்து ட்ரா பண்ண போகிறேன். நான் வந்து கண்ணு வந்து ஆர்ட் ஷேப்பில் இருக்க மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். மற்ற எமோஜிஸ் கூட உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், ஓகேவா? நான் வந்து அக்ரலிக் மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நார்மல் மார்க்கர் யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் கலர் பேப்பரை கட் பண்ணி ஸ்டிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா பெயிண்ட் கூட நீங்கள் பண்ணிக்கிட்டால் இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி டிசைனை 2 கிளிட்டர் ஷீட்டுக்குமே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நான் க்ளூ போட்டு ஒட்ட போகிறேன். இது வந்து ஃபெவிகால் போட்டு நீங்கள் ஒட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும் அது காயறதுக்கு. அதனால நான் என்ன பண்ணுறேன், குயிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளூ அப்ளை பண்ணும்போது ஒரு சைடு மட்டும் கேப் விட்டுட்டு மற்ற எல்லா சைடும் க்ளோஸ் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பென்சில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்க முடியும் வெரைட்டிஸ் ஆஃப் பென்சில்ஸை. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து மாற்றி வேறு பென்சில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளே மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாலிமர் கிளே எடுத்தாலே அதில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற ஒர்க்கே பண்ண முடியும். ஸோ அதனால் வழக்கம் போல் இதை நல்லா விளையாடிட்டு அதுக்கப்புறம் கிராஃப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் பெரிய பால் மாதிரி நம்ம பண்ணிக்க போகிறோம். அதில் பென்சிலோட பேக் சைட்
யூஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி ஹோல் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்புறமா இந்த மாதிரி நிறைய க்ளே எடுத்து இதை ரோல் பண்ணிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்க போகிறோம். இது எதுக்காக இந்த ஸ்டெப் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த குட்டி குட்டி ரவுண்டு வந்து நமக்கு தேவைப்படும். அது வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கிறதுக்காக இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதை பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் அந்த பெரிய ரவுண்ட் நம்ம பண்ணியிருக்கோம்ல, அது கூட கீழே வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அது க்யூட்டான கண்ணு மூக்கு வாயில வரைஞ்சிட்டு பென்சில் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக சூப்பராக ரெடி ஆகிடும். ஐடியாவுக்கு போகலாம். 9th வந்து ரஃப் நோட் பண்ண போகிறோம். இந்த ரஃப் நோட்டில் வந்து கொஞ்சம் டெக்கரேட்லாம் பண்ணிக்க போகிறோம். ஸோ மோஸ்ட்டாக இந்த ரஃப் நோட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ மேக்ஸ்லாம் இருக்குன்னா ஃபார்முலாஸ்லாம் நம்ம ஒரே நோட்டில் எழுதி வச்சா ஈஸியாக இருக்கும் நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கோ இல்லை மேம் ஏதாச்சும் ஹிண்ட்டு கொடுக்குறாங்க ஏதாவது கொஷின்ஸ்க்கு, அந்த மாதிரி ஹிண்ட் எழுதி வச்சதுக்கோ இல்லை இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எழுதி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த நோட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பண்டில் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் பிரெட் இருக்க மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு கேரக்டர் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பிரெட்டை ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து கலர் பண்ணிக்க போகிறேன். அவுட் சைடில் வந்து நல்ல டார்க் ப்ரௌன் கலர் வந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்சைடில் வந்து லைட்டர் ப்ரௌன் வந்து பண்ணியிருக்கேன். அதாவது கொஞ்சம் ஃபேஸ் கலர் இருக்க மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க பென்சில் வந்து பார்த்திங்கன்னா கலர் பென்சில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மார்க்கர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வைப்ரண்ட்டாக நல்லாயிருக்கும். பெயிண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட மார்க்கர் இல்லாத பட்சத்தில். கண் இருக்க பகுதியை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே இந்த ஃபேஸ் கலரை வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, பிளாக் கலர் யூஸ் பண்ணி கண் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் அந்த கண்ணில் அந்த ஹைலைட் மாதிரி இருக்கும்ல பளிச்சுன்னு, அதுக்கு வந்து ஒயிட்னர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லிப் வரைஞ்சிட்டு க்யூட்டாக கொஞ்சம் ப்ளஷ் இருக்க மாதிரி ரெட் கலரில் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பேப்பர் பண்டில் ஆஃப் பேப்பர் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வச்சு இந்த மாதிரி ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கடைசியாக எனக்கு அந்த கண் வந்து ரொம்ப பாப்பப் ஆகி தெரியாத மாதிரி ஃபீல் ஆனனால நான் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். ஃபைனல் ஸ்டெப்பாக மொத்த பேப்பரையுமே சேர்த்து ஸ்டாப்லர் வந்து நம்ம பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிரெட் வரைய பிடிக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான க்யூட்டான கேரக்டர்ஸ் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு போகலாம். லாஸ்ட்டு கிராஃப்ட் ஐடியாவுக்கு வந்தாச்சு. புக் மார்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட் புக் மார்க் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் நான் பண்ணுற மாதிரி அவுட்லைன் ட்ராயிங்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அந்த பாக்ஸ்க்கு மேலே ஃப்ளவர் இருக்க மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இதுலேயுமே வந்து நான் 2 டைப் ஆஃப் புக் மார்க்ஸ் வந்து காமிச்சிருக்கேன். அதில் மோஸ்ட் ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுமே மோஸ்ட் ஃபேவரட் தான். ஏன்னா ரெண்டுமே அவுட்புட் அவ்வளோ அழகாக வந்துச்சு. ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1 more page அப்படின்ட்டு ஒரு கோட் மட்டும் எழுதிட்டு கீழே மேலே நம்ம என்ன ஃப்ளவர் வரைஞ்சிருக்கோமோ சேம் ஃப்ளவரை நான் வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு நீடபிள் எரேசர் வச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் லைட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நீடபிள் எரேசர் இல்லை அப்படின்னா நார்மல் எரேசர் யூஸ் பண்ணி லைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம மார்க்கர் யூஸ் பண்ணி வரையும் பொழுது அந்த அச்சு வந்து தெரியாது, பென்சிலோட அச்சு இல்லைனா அது கொஞ்சம் நல்லா இருக்காது பார்க்க. அதுக்காக தான். அதுக்கப்புறம் மார்க்கர் யூஸ் பண்ணி நான் அந்த ஃப்ளவருக்கு வந்து கலர் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த கோட்க்கு வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணி அதுக்குமே வந்து எழுதிட்டு லைன்ஸ்க்கு வந்து டார்க் வயலட் கலர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணுறதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஃப்ளவர் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த ஃப்ளவரை வந்து ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு கீழே இருக்க பாக்ஸை அந்த பாக்ஸ் ஷேப்லேயே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹைலைட்டே. அந்த மேலே இருக்க ஃப்ளவர் இருக்குல்ல, நம்ம புக்கை வந்து க்ளோஸ் பண்ணும்போது அந்த மேலே இருக்க ஃப்ளவர் மட்டும் அந்த புக்குக்கு வெளியில் தெரிகிற மாதிரி க்ளோஸ் பண்ணும்பொழுது அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வச்சு காமிக்கிறேன். அது பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு போகலாம். சேம் அதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் பேப்பர் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்க போகிறோம். செஸ் போர்ட் மாதிரி. ஓகேவா? இப்போ அதில் வந்து டார்க் பிங்க் அண்ட் லைட் பிங்க் வந்து செஸ் போர்ட் மாதிரியே கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி நம்ம கோடு போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த லைன்ஸை வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக நல்லா காமிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அந்த லைட் பிங்க் இருக்கிற இடத்துல மட்டும் ரெட் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி ஆர்ட் வந்து நான் ட்ரா பண்ணிட்டேன். அவ்வளோதான். செகண்ட் புக் மார்க் ஐடியாவும் ரெடி ஆகிடுச்சு. இதுவுமே வந்து நோட்டில் இந்த மாதிரி வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். எண்ட் ஆஃப் த வீடியோக்கும் வந்தாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக பேக் டு ஸ்கூல் 10 கிராஃப்ட் ஐடியாஸும் நம்ம காமிச்சாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த 10 ஐடியாஸில் உங்களுக்கு எந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக மைண்ட் மேப் ஐடியாஸ் நான் போட்டிருக்கேன் நம்ம வீடியோவில். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா இங்கே சைடில் இருக்க வீடியோவை கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். தட்ஸ் ஆல் அபவுட் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ உங்களை நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.